Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் பாப்கார்ன் எப்படி ஈஸியா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் ஆக்டிவ் கோல்டன் சிசில் எடுத்துர்க்கேன். இதுல நீங்க எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல இத நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். சேர்த்தாச்சு. இப்போ இது ஈவனா படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஒன் டைம் குக்கரை வந்து லைட்டாக சாய்ச்சா மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு அதில் கொடுத்துருக்க பட்டர் சால்ட் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா குக்கரை சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி மூடிக்கலாம். இதுக்கு வந்துட்டு குக்கரோட விசிலோ இல்லாட்டி கேஸ்கட்டோ எதுவும் போட வேண்டாம். பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இது சில டைமில் மேலே படுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி மூடிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். நம்மளோட ஆக்டிவ் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் கூட கருகவும் இல்லை, அதே சமயம் எந்த ஒரு காணும் பொரியாமலும் இல்லை. பாருங்கள், நீங்கள் இதுக்கு பயன்படுத்தும் போது குக்கர் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணலாம். கவனமாக மேலே வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி மேலே படுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த பாப்கார்ன் பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்ய சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது சில டைம் கருகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சு செய்திங்கன்னா 30 செகண்டுக்குள்ளவே கருகாமலும் சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் நமக்கு பாப்கார்ன் கிடச்சிடும். ஸோ இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பாப்கார்ன் ஈஸியாக கிடச்சிடும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.